இந்தாம்மா ஸ்வீட்ஸு சமோசா எல்லாத்தையும் வாங்கிட்டு வந்துட்டேன். இன்னைக்கு தம்பி வந்தோடனே விருந்து வச்சு அசத்திடுறோம். சூப்பருங்க. சரியா? ஓகேங்க. என்னங்க மத்தியானம் லஞ்சுக்கு பாய் கடையில பிரியாணி சொல்லிட்டீங்களா? 1 மணிக்கு டான்னு வந்துடும். ஓகேயா? சூப்பருங்க. அம்மா நீ அதை எல்லாத்தையும் ரெடி பண்ணு. தம்பி வந்துட்டான்னு நினைக்கிறேன், நான் போய் பார்த்துட்றேன். சரிங்க. ஆஷா இங்க வாடி, இங்க வாடி. ஐயோ, இவன் எங்க இங்க வந்தான்? நான் ஆபீஸ் கால்ல ஃபோன் பேசுறேன்னு சொல்லி அனுப்பிச்சிரு. நானா? நான் போய் ஒளிஞ்சுக்கிறேன்டி. என்னங்க? போடி. வேற அண்ணி நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கும். பக்கத்து வீட்டில் ஏசி ரிப்பேர் பண்ண வந்திருந்தேன். அதான் உங்களையும் அண்ணனையும் பார்த்துட்டு போயிடலான்னு வந்தேன். ஓ, உள்ள கூப்பிட மாட்டிங்களா? வாங்க. உட்காருங்க, இதோ வரேன். என்னம்மா? அவன் உங்களை சும்மா பார்க்க வந்திருக்கானா? அவனுக்கு ஒரு டீயை கொடுத்து அவங்க வரத்துக்குள்ள அமுச்சு விட்டுரு. சரி. ஆமா, இப்படி ஒரு வேலையா வந்தியா இல்ல இங்க வரணும்னே வந்தியா? இல்லை, ஒரு வேலையாக தான் வந்தேன் அண்ணி. ஓ, அண்ணன் இல்லை? அண்ணா ஒரு முக்கியமான வேலையா ஃபோன்ல இருக்காரு. உனக்கு அப்புறமா ஃபோன் பண்றேன்னு சொன்னாரு. நீ இப்ப கிளம்புறியா? அண்ணன்ட்டு ஒரு முக்கியமான விஷயமா பேச வந்தேன் அண்ணி. நான் இருந்துகிட்டே போகிறேன். ஓ சரி, போக மாட்டேன். ஹே வந்துட்டானே. வாங்க 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 வாடா. வாங்க, உள்ள வாங்க. நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன்டா. வாடா ஏய், உட்கார. சஷாங்க் நீ எங்கடா இங்க? ஒரு முக்கியமான விஷயமா அண்ணன் அண்ணியை பார்த்துட்டு போகலான்னு வந்தேனே. அப்ப எங்க வீட்டுக்குலாம் வர சொன்னா வர மாட்டீங்க நீங்க. வாடா உட்கார் உட்கார். என்னம்மா எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். எப்படா தம்பி இருக்க? நல்லா இருக்கேண்ணா. நீ எப்படி இருக்கீங்க? நான் நல்லா இருக்கேன்டா. ஜூஸா டீயா? எனிதிங் இஸ் ஃபைன். ஜூஸ் ஓகேவா? இல்லைண்ணா டீயே போதும்ண்ணா. சரி ஆஷா டீ எடுத்துட்டு வாம்மா. சரிங்க, இந்தாங்க டீ எடுத்துக்கோங்க. இதுல என்ன இருக்கு? ஏய் சஷாங்க் டீ எடுத்துக்கோடா. இல்லைண்ணே, வேலை கொஞ்சம் டைம் ஆயிடுச்சு, கிளம்பணும். அண்ணனை பார்க்கணுன்னு வந்தேன், பார்த்துட்டேன், கிளம்புறேன். உங்க 2 பேர்கிட்டயும் நான் ஒன்னு கேட்கட்டுமா? அதுக்கு முன்னாடி நீங்க என்ன வேணாலும் கேட்டுக்கோங்க. சிக்கன் பிரியாணியா மட்டன் பிரியாணியா? உங்களெல்லாம் திருத்தவே முடியாதுல்ல. புரியலையே. இவரும் உங்க கூட பிறந்த தம்பி தான், சஷாங்கும் உங்க கூட பிறந்த தம்பி தான். அப்புறம் எதுக்கு இந்த பாகுபாடு? அதெல்லாம் ஒண்ணும் இல்லையே. அவனுக்கு நிஜமாவே ஏதாவது ஒரு வேலை வந்திருக்கும், அதான் அவசரமா கிளம்பிட்டான். இந்த கதைலாம் என்கிட்ட சொல்லாதீங்க. அவனுக்கு ஸ்டீல் டம்ளர்ல கொடுக்குறீங்க, எங்களுக்கு கப்ல கொடுக்குறீங்க. இதுலயே தெரியுதே வித்தியாசம். அவன்கிட்ட காசு இல்ல, எங்ககிட்ட இருக்கு, அதானே? நீங்கள் இன்னும் திருந்தலையாண்ணா? 3 வருஷத்துக்கு முன்னாடி அண்ணன் வீட்டுக்குள்ளே விட மாட்டாங்க. ஏன்னா என்கிட்ட காசு இல்லை. இப்போது ஃபாரின் போய் நல்லா சம்பாரிச்சுட்டு வந்துட்டேன். என்கிட்ட நிறைய காசு இருக்குது. அதை இப்படி விழுந்து விழுந்து கவனிக்கிறீங்க. காசு இன்னைக்கு வரும், நாளைக்கு போகும். மனுஷனை முதல்ல மனுஷனா பாருங்க. சஷாங்க பாத்தீங்கல்ல எப்படி கூனி குறுகி எழுந்து போறான்னு. அவனுக்கு வந்து ஃபாரின் அஃபேர் ரிஜெக்ட் பண்ணிட்டு என்ன அனுப்புனான். அதனால தான் நான் இப்படி இருக்கேன். இதே அவன் பேர் இருந்தானா அவன் பணக்காரனாக இருந்திருப்பான், நான் ஏழையாக இருந்திருப்பேன். அப்போ என்ன இப்படி விளையாண்டுருப்பீங்கல்ல? சஷாங்க உங்க சொந்த தம்பி தானே, அவனை கூப்பிட்டு வீட்டு வேலை மட்டும் வாங்கிக்கிறீங்க. நீங்க எதுக்கு எங்களை இங்க கூப்பிட்டீங்கன்னு எங்களுக்கு நல்லாவே தெரியும். ஏண்டா வந்தோன்னு இருக்கு.
மனுஷன் என்றைக்குமே மனுஷனாக பாருங்கண்ணா. எல்லா கடைசி வரைக்கும் தனியாகவே தான் இருக்கணும். இவங்கெல்லாம் திருத்தவே முடியாது. வாங்க நம்ம போகலாம்.